இன்றைக்குரிய தியான வசனம் தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு நற்கிரியைகளை செய்ய ஆர்வமுள்ள ஒரு சொந்த ஜனங்களாக தமக்கு சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் கல்வாரியை பார்க்கும்போது அது உங்கள் கடமைகளை செய்யாமல் உங்கள் ஆத்மாவை அமைதிப்படுத்தவோ அல்லது உங்களை தூக்கத்தில் ஆழ்த்தவோ அல்ல, மாறாக இயேசுவின் மீது விசுவாசத்தை உருவாக்கவே ஆகும். அந்த விசுவாசம் செயல்படக்கூடியது சுயநலம் எனும் சேற்றிலிருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது. நாம் விசுவாசத்தால் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்போது நம்முடைய வேலை இப்போதான் தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள கெட்ட மற்றும் பாவ பழக்கங்கள் தீவிரமான போராட்டத்தின் மூலம் வெல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டியது அவசியமாகும். கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கும் விசுவாசமானது ஆத்மாவை சுறுசுறுப்பாக செயல்பட தூண்டும் என்பது உண்மையே. ஆமேன்.